நீங்கள் இந்த டாஸ்மார்க் ஊழல் வந்தபோது கூட அங்கே ஆர்ப்பாட்டம் டாஸ்மார்க் ஆஃபீஸை முற்றுகையிடுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், அப்படி இப்படின்னு கட்சிகள்லாம் என்னென்ன சொன்னாங்க. அதுக்கப்புறம் பொசுக்குன்னு ஆகிப்போச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் இப்படி தான் நடக்குது. நீங்கள் முன்னாடி கூட செந்தில் பாலாஜி விஷயம் கூட திருச்சியை சேர்ந்த ஒரு நபரால் டெல்லியில் பேசப்பட்டு முடிக்கப்பட்டது. ஒன்றுமே நடக்காது பாருங்க. அப்படிலாம் வெளியில் எல்லாரும் பேசுனாங்க. இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் இஷ்யூவில், நம்ம டாஸ்மாக் இஷ்யூவில், இது வந்து மற்ற ஊழல்னா கூட அது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு ப்ரூவன் டாக்குமெண்ட் வேணும், மெட்டீரியல் எவிடன்ஸ் வேணும். டாஸ்மாக் ஊழலுக்கு அது தேவையே இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், டாஸ்மாக் ஊழலுக்கு 1,00,00,000 பேர் தமிழ்நாட்டில் சாட்சியாக இருக்கிறான், ஐ விட்னஸாக இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் கை நீட்டுற ஒயின் ஷாப்பில் கவுண்டரில் கை நீட்டுற ஒவ்வொருவனும் இதுக்கு சாட்சி. அப்படி இருக்கிற போது இடி வந்து இது முதல்ல 1000 கோடி ரூபாய் இதில் கிக் பேக் ஆகியிருக்கு அப்படிங்கிறதே பொய். அது வாய்ப்பே இல்லை. ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில், 1 கோடி பேர் குடிக்கிறான், 1 கோடி குவார்ட்டர்னே போடும். நம்ம எலைட்டுக்கு போய் ஃபுல் பாட்டில் வாங்கினா ₹100 அதிகம். அதை கூட விட்டுருவோம். ஒரு குவார்ட்டருக்கு சராசரியாக 1 கோடி பேர் குடிக்கிறான்னா 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு எக்ஸஸ் மணி.